எவ்ரிவன் இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தோம்னா சைட்டஸ் CS06 ஸ்பின் பைக் மாடலை பற்றி பார்க்குறோம். இதோட இப்போ ஒர்க் அவுட் வீடியோ, லைவ் டெமோ வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம்னா லோயர் பாடிக்கான ஒர்க் அவுட் எல்லாமே இதிலே பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். இந்த மிஷினில் பண்ணுறப்ப என்னென்ன மசில் குரூப் வந்து மெயினாக ஃபங்க்ஷன் ஆகுன்னு பார்த்தோம்னா நம்ம லோயர் பாடிக்கான லோயர் ஆப் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டைஸ், பேக் டைஸு, இன்னர் டைஸு, ஆங்கிள் மசில், காஃப் மசில் எல்லாமே வந்து இந்த மிஷினில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா நார்மல் சிட்டிங் பொசிஷன் உட்காந்துக்கலாம், இந்த மாதிரி பென் போர்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி பென் போர்ஷன் பண்ணுறப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்டமன் மசில் ஃபுல்லுமே வந்து மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு வந்துடும். இதே மெத்தடை இந்த மாதிரி நம்ம எந்திரிச்சு நின்று பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கான க்ளூட்டஸ் மசில்ஸ் ஃபுல்லுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு வந்துடும். மிஷின் வந்து நல்லா ஹெவி டியூட்டியோடு இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த சேக்மெண்ட்டும் மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் வர்றப்போ பார்த்தோம்னா ஃபுல் மெட்டல் பாடியோடு வர்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஷேக்னஸோ மூவ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது, கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கிடலாம். இந்த மிஷினில் வந்து பண்ணுறப்ப கலோரிஸ் பேனவுட் லெவல் வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மெயின் கான்சென்ட்ரேட் வந்து லோயர் பாடிக்கான மசில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ட் லெவல் என்னென்னா ரொம்ப ஹார்ட்னஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக வந்து கலோரி பேர்ன் அவுட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ஆட் பண்ணி பண்ணுறப்ப என்னன்னா கலோரி பேர்ன் அவுட் லெவல் வந்து அதிகமாக பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு வந்துடும். இந்த மிஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த ரெசிஸ்டன்ட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்கும். இப்போ பெடல் பண்ணுறாங்க, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இதில் வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹைட் லெவல் வந்து ஃபுல்லுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஹைட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹைட் வந்து அப் அண்ட் டவுன் சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இதே போல் வந்து ஹைட் வந்து அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மிஷினில் வந்து பார்த்தோம்னா கலோரி பேர்ன் அவுட் லெவல் அதிகமாக இருக்கிறப்ப எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப லாங்குவிட்டி ரொம்ப பெரிய ஏரியா கவர் பண்ணாது. மிஷின் வந்து பார்த்தோம்னா ஓவரால் சின்ன சைஸில் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கலோரி பேர்ன் அவுட் லெவல் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் இவ்வளோ பெரிய மிஷினாக இருக்குன்றக்காண்டி நம்ம தூக்கம் வேணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக லிஃப்ட் பண்ணி எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். 2 பக்கம் வீல் கொடுத்துருப்பாங்க. மிஷினை இப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு எங்கிட்ட வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஆளே வந்து இந்த மிஷினை எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூங்க.